என்னடி என்னடி அத்தை? நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்ப அத்தைங்கிற. இந்த அத்தைப்பட்ட கஷ்டமும் மனவேதனையும் உனக்கு தெரியுமாடி? தெரியுமாடி? தெரியுமாடி உனக்கு? தெரியுமாடி? தெரியுமாடி? ஐயோ 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 என்ன தேடி வந்து என் பொண்ணு அடிச்சுட்டு என்ன அடிக்க வச்சுட்டேடி. என்ன அடிங்க, உங்க ஆத்திரமா அடிங்க, அடிங்க. இல்லடி, நான் கஷ்டப்படுத்த கூடாது. அது மனிதாபிமானம் இல்லடி. இத்தனை நாள் எத்தனை விஷயத்தை நீ தொலைச்சு தெரியுமா? அந்த ஆதங்கண்டி, அந்த வேதனை தான். உனக்காக 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 நான் எவ்வளவு போராடி இருப்பேன், எத்தனை நாள் கெஞ்சிருப்பேன். உன் கல்யாணத்துக்கு முன்னால சந்திரமோகன் என்ன வந்து பார்த்தார். தாய் இல்லாத பொண்ணு, செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவளுக்கு அம்மாவா நீங்க இருந்து அவளை ஏத்துக்கங்கன்னாரு. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அந்த சத்தியத்தினாலதான் இந்த ஊரே எவிடன்ஸோட வந்தோம். நீ கொலைகாரி, நான் ஒருத்தி தாண்டி நம்பல. உன் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனுக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்ச அப்புறமா என்ன கேட்டாண்டி. பெத்த அம்மா கிட்ட எனக்கு அவள்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி கொடுங்க. அவகிட்ட நான் எவ்வளவு போராடினேன், எவ்வளவு கெஞ்சினேன். என்ன வெறுத்துட்டு போனா. அவன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான். அந்த அன்பான நாட்கள்ல கிடைக்குமா? கிடைக்குமா? ஒண்ணு சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது இருக்கணும். இது ரெண்டுமே காலம் போய் வந்திருக்கேம்மா. என்னம்மா பிரயோஜனம்? ஐயோ பூஜா, பூஜா, சட்டத்துக்கு நியாய அநியாயம் மட்டும்தாம்மா தெரியும். உணர்வுகளும் உறவுகளும் அதுக்கு தெரியாதுமா. அது அது மனுஷனோட சொத்துமா. அந்த சொத்தை எழுந்துட்டு வந்து நிக்கிறீடி. அப்பாவை எழுந்தேடி. உங்க அப்பா சொத்தை எழுந்துட்டேடி. புருஷனோட சந்தோஷமா வாழ வேண்டிய அந்த காலத்தை எழுந்து வந்து நிக்கிறேன். ஐயோ கடவுளே.
இப்ப வந்து மானத்தை விட்டு எழுந்து நிற்கிறேன். கடவுளே, கடவுளே. ஆனா நீ ஒண்ணுத்த மட்டும் இழக்க மாட்ட. இந்த அத்தை தமிழ் அரிசியை இழக்க மாட்ட. எப்பவுமே வாத்த தாண்டினா என்ன மன்னிச்சுடுங்க அத்தை, என்ன மன்னிச்சுடுங்க, என்ன மன்னிச்சுடுங்க, என்ன மன்னிச்சுடுங்க அத்தை. உங்க அத்தை உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், செய்வியா? கண்டிப்பா செய்யறேன் அத்தை. சொல்லுங்க அத்தை, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அத்தை. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நான் செய்யறேன் அத்தை, என்ன சொன்னாலும் செய்யறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சட்டத்தோட பார்வையில நீ ஒரு கிரிமினல். நீ பூஜா இல்ல நர்மதான்னு பொய் சொல்லி கோர்ட்டியை ஏமாத்திருக்க. கயல்விழி கொலை வழக்குல நீ நேரடியா சம்பந்தப்படல. இருந்தாலும் அந்த கொலைக்கு நீ உடந்தையா இருந்திருக்க. இளவரசி சுப்பிரமணியிட்ட இருந்து குழந்தையை பிரிச்சிருக்க. அவங்க குழந்தை கடத்தல்லையும் சம்பந்தப்பட்டிருக்க. கப்பல் ஓனரா இருந்து உன் கப்பல் தர தட்டினதுக்கு நீ எந்த ஆக்ஷனும் எடுக்கல. உன் கப்பல் இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணல. அதுல இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளமும் இருக்கு. அந்த கப்பல்னால 3 பேர் இறந்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் உன் மேல. இந்த குற்றச்சாட்டுகள்ல இருந்து ஒரு அத்தையா உன்னை நான் காப்பாற்ற முடியாது. நியாயமா உன்னை சட்டத்தோட பிடியில ஒப்படைக்கிறது தான் என்னோட கடமை. பூஜா, தப்பு செய்யும்போது தைரியம் இருந்ததில்ல, அந்த தைரியத்தை இப்ப நீ யூஸ் பண்ணணும். தைரியமா சரணடையறதுக்கு ரெடியா இருக்கணும். சொந்தத்துக்கும் பந்தத்துக்கும் இடம் கிடையாது. தைரியமா இந்த உலகத்துக்கு தெரியணும் என் மருமக எவ்வளவு தைரியமானவன். எந்த தைரியம்னா, தைரியமா போலீஸ்ல சரணடைவா, தைரியமா கோர்ட்ல உண்மைகளை சொல்லுவா, தலை வணங்கி தண்டனையை ஏத்துக்குவா. கப்பல் வழக்குல உண்மையில சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகளை நான் டீல் பண்றேன்.
அந்த ராவ் கூட்டத்தை கூண்டுல ஏத்துறேன். உனக்கு இன்சால்வன்சி வாங்கி கொடுக்குறேன். ஹைகோர்ட்டே கப்பலை சேல்ஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுச்சுன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு நியாய தர்மத்தோட நஷ்ட ஈடு கொடுத்துடலாம். பூஜா, ஒன்னாலதாம்மா நான் இது வரைக்கும் கருப்பு கொட்ட மாட்டாம இருந்தேன். இப்ப ஒன்னாலதான், உனக்காகத்தான் அந்த கருப்பு கொட்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். அத்தை, பூஜா, ஒரு குற்றவாளியை சரண்டர் பண்ண வைக்கிறது என் தொழில் தர்மம். அதே சமயம் மனசு மாறின மருமகளை காப்பாத்துறதும் ஒரு மாமியாரோட கடமைதான். இந்த 2 கடமையும் நான் செய்வேம்மா, உனக்காக செய்வேன். இந்த கருப்பு கோட்டுதான் என் கவசம். இது உன்னையும் காப்பாத்தும். வா, வா. கவலைப்படாத, பயப்படாம வா. வணக்கம் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு. ப்ளீஸ் சிட் டவுன். வந்துடுவார் இப்போ. தேங்க்யூ. ஓகே. அம்மா, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேம்மா. அந்த நர்மதை எங்க போனானே தெரியல. அவர் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நீ இப்படி பேசி பேசி அந்த நர்மதாவை வீட்டை விட்டு அமிச்சிட்ட. உன் வாய் இருக்கே விஷமா. ஆமாண்டி, நான் பேசுறது விஷம்தான். எலி பெருச்சாளி கொல்றதுக்கும் விரட்டுறதுக்கும் நம்ம விஷம் யூஸ் பண்றதில்ல. அதனால விஷம் இருக்கிறது ஒன்னும் தப்பு இல்ல. ஆமா, இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீங்க 2 பேர் எங்க இருக்கீங்க? பூஜா எங்க? தூங்கிட்டு இருக்காளா? சரி, என்ன பிரச்சனை அவளுக்கு? நைட் ஏதாவது சொன்னால? மாப்பிள்ள, ராத்திரி எங்க கூட தான் படுத்துட்டு இருந்தா. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளை காணோம் மாப்பிள்ள. பூஜாவை காணுமா? ஆமா மாப்பிள்ள, ராத்திரிலாம் ரொம்ப புலம்பிட்டே இருந்தா. உங்க மாப்பிள்ள சண்முகம் என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கி போடலையா, வாஷிங் மிஷின் வாங்கி போடலையா, ஏசி போடலையா, அது போடலையா, இது போடலையான்னு ஒரேடியா பெனாத்திட்டே இருந்தா மாப்பிள்ள. அவ பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, கொசுக்கடி தாங்க முடியல போல. அதான் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா.
உள்ளவா ஜெயந்தி, எனக்கு காஃபி. உள்ளவான்னு சொன்னேன். நான் போலீஸ்காரன்றதை மறந்து 2 பேரும் என்கிட்ட போய் சொல்றீங்க. இல்லங்க, அது நேர்த்து அவளா ஓடி இருந்தாதான் அடுத்த நிமிஷமே நீ எனக்கு ஃபோன் பண்ணிருப்பியே. நீ எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உங்க அம்மாவை சேர்ந்து அவளை ஓட வச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். இல்லங்க, ஒரு காலத்துல நீயும் உங்க அம்மாவை இதே மாதிரி தான் நடுத்தூர்ல நீங்க அதெல்லாம் மறந்து போச்சுல. அப்ப எங்க அண்ணன் தானே உங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்தாரு. அந்த மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லையா? நீயே அதை செஞ்சிருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பூஜாவை காப்பகத்துக்கு கூட்டு போலான்னு சொன்னப்ப கூட வேண்டான்னு பரிதாபப்பட்டு வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொன்னது நீ. இதெல்லாம் உங்க அம்மா வேலைங்கிறது எனக்கு தெரியும். ஹலோ, அப்படியா? நம்பவே முடியலையே. வெரி குட், நான் உடனே வரேன். உன்னை வந்து பேசிக்கிறேன். என்னம்மா பூஜா, பயமா? இது வெறும் கம்பிகள் தாம்மா. குற்றவாளிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் வேணும். செஞ்ச குற்றத்தை பத்தி ஆசை போடுறதுக்கு, தப்ப உணர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணும், டைம் வேணும், இடம் வேணும். அதுதான் இந்த ரூம் ப்ரொவைட் பண்ணுது. இதுக்கு செல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த கம்பிகளை பார்த்து பயம் வேணாமா? இன்ஃபேக்ட் எதை நினைச்சும் பயப்படாத. அத்தை இருக்கேன். குற்றவாளிகள் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு பார்த்து உணர்ந்து பொறுப்பான திருந்தின மனிதர்களா சமுதாயத்துக்கு மறுபடியும் வரணும்னு வச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு இது. எதை பத்தியும் கவலைப்படாத. வீட்டுல இருந்து அவ்வளவு தூரமா தைரியமா நடந்து உள்ள வந்திருக்க பாரு, அது போதும். கம். கவலைப்படாத பூஜா, அத்தை இருக்கேன். உன்னை நிச்சயமா காப்பாத்திடுவேன். திருந்தணும்னு மனசுல டிசைட் பண்றவங்கள தெய்வம் என்னைக்குமே கைவிட்டதில்லம்மா. எனக்கு அது அனுபவத்துல தெரியும். கவலைப்படாத. குட் மார்னிங் சார். மார்னிங் மேடம். மார்னிங் சார். வர வழியில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஓ நோ, இட்ஸ் ஓகே. உங்களை மாதிரி
சின்சியரான சுறுசுறுப்பான போலீஸ் அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது சந்தோஷம். ஏன்னா 24 மணி நேரமும் மற்றவங்களை பற்றியே நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ மேடம். நைட்டு ரவுடிங் கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் வீட்டில் பேசுகிறவங்க பேச்சிலேருந்து என்னால் காப்பாற்ற முடியல. என் மாமியார் ஏதோ தப்பாக பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு நீ மேடம் வீட்டுக்கு போயிட்டு தான் மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். ஐம் சாரி. பரவாயில்ல. சொல்லுங்கள் மேடம். இனிமேல் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மிஸ்டர் சண்முகம். என் மருமக உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவா. உண்மையாகவே அவ திருந்திட்டான். அவ தப்பு செஞ்சப்ப அவ மேலே நான் கோவப்பட்டது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனால் அவ திருந்தி என்கிட்ட வந்தப்போ, மனம் உடைஞ்சு என்கிட்ட வந்தப்போ, என்னால் அவ படுற வேதனையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அந்த வேதனை இங்கே வந்தாதான் போகும்னு முடிவெடுத்து வந்திருக்கோம். அவ என்னென்ன தப்பு செஞ்சிருக்கா, யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பா. இங்கே மட்டும் இல்லை, கோர்ட்டுக்கும் வந்து சொல்லுவாள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ பேர் நர்மதா இல்லை, பூஜா. நர்மதான சிஸ்டர் யாரும் கிடையாது. பூஜா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். கயல்விழி மர்டர் கேஸில் இவளுக்கு நேரடியான தொடர்பு கிடையாது. ஆனால் கயல்விழிய மிரட்ட சொல்லி ஆட்களை அனுப்பினது பூஜா தான். அங்க போன அந்த ரவுடிகள் செஞ்ச வாக்குவாதம் அப்புறமா அது வன்முறையா மாறி கயல்விழிய மர்டர் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையுமே சுயமா, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாம முழு மனசோட ஸ்டேட்மெண்ட்டை பூஜா ரிட்டன் ஃபார்ம்ல கொடுக்க போறோம். இதே தான் கோர்ட்லயும் வந்து சொல்ல போறோம். பூஜா, வெரி குட் பூஜா. இதை ஒத்துக்கிறதுக்கு தைரியமும் துணிச்சலும் வேணும். வெரி குட். உன்னை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் உன்னை பெயில் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெயில் எடுத்துடலாம். சிவகுமார் சார், A4 சைஸ் பேப்பர் கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க சார். ஸ்டேட்மெண்ட் எடுத்துங்க. சைன் பண்ணிருங்க. கிருஷ்ணன் சார், சொல்லுங்கள் சார். இவங்க கயல்வெளி கொலை கேஸில் சரண்டராக இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுங்க. இன்றைக்கி அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஓகே சார், பண்ணிடுறேன் சார். ஹலோ. ஹலோ, சண்முகம் சாரா? சண்முகம் தான் பேசுகிறேன். சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ தான் எங்களுக்கு தகவல் வந்தது. மவுண்ட் ரோட்டில் எல்ஐசி பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் ஃபயர் ஆயிடுச்சான். அதனால ஸ்பாட்டில் போய் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். ஐயோ, மவுண்ட் ரோட்லையா? ஆமாம் சார், எல்ஐசி பில்டிங் பக்கத்தில். ஓ சரி, ஓகே. கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்களா சார்? நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட். நான் வெளியே போயிட்டு வரத்துக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். அதுக்குள்ளே கோர்ட் டைமிங் முடிஞ்சிடும். நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், பூஜாவை மேஜிஸ்ட்ரேட் வீட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணிடுங்களேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் டேரெக்டாக அங்கே வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கிருஷ்ணன் சார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், எங்ககிட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகே சார். சிவகுமார் சார். ஜீப் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். நான் போயிட்டு வந்துடுறேன். யூ ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே. பூஜா, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் உன்னை பெயிலில் நான் வெளியே கொண்டு வரேன்.
டெஃபினட்டா உனக்கு பெயில் கிடைக்கும். வேண்டாம் அத்தை. நான் எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். அதுக்கு நான் ஜெயிலுக்கு போகணும், தண்டனை அனுபவிக்கணும். அதனால என்ன ஜாமீன்ல எடுக்க வேண்டாம். நான் சொல்ற வரைக்கும் எனக்கு பெயிலுக்கு மூவ் பண்ண வேண்டாம். நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன். இத்தனை நாள் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் களி சாப்பிட பழகிக்கிற அத்தை. மணி வேற ஆகுது, ரோட்டில் ஒரு ஆட்டோவையும் காணுமே. ஆட்டோ எங்கே சார் போகணும்? அடையார் வருவீங்களா? வாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். வாங்க உட்காருங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுங்களா? சொல்லுங்கள் சார். இல்லை, அடையாரில் எனக்கு முதல்ல ஒரு இன்டர்வியூ இருக்குது. சரி சார். அதை முடிச்சுட்டு அப்படியே வேளச்சேரியில் ஒரு இன்டர்வியூக்கு போகணும். சரி. அதுக்கப்புறம் இந்திரா நகர், அங்கேருந்து அப்படியே மவுண்ட் ரோடு போகிற மாதிரி இருக்கும். மொத்தம் இன்றைக்கி 4 இன்டர்வியூ. சரிங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்களே என் கூட ஆட்டோவில் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க. ஆமாம், எவ்வளோ கேட்பீங்க? இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகி வேலை கிடச்சதுன்னா 500 கொடுங்க சார். ஆகலைன்னா 300 கொடுங்க சார். போதும். என்னங்க வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க நீங்கள். ரொம்ப வேலை கம்மியாக கேட்குறீங்க, நியாயமாக கேட்குறீங்க. வேலை கிடைக்காம அலையிறவங்க மனநிலை எங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கு தானே சார் தெரியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்கிறது தானே சார் நியாயம். உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். வேலை கிடைக்குதோ இல்லையோ 400 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லை சார், வேலை கிடைச்சா 500, வெறும் இன்டர்வியூ மட்டும்னா 300 ரூபா தான் சார். இதான் சார் ஃபிக்ஸு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க போல் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஏங்க அர்ஜென்ட்டாக வேளச்சேரி போகணும், போகலாமா? போகலாம் சார். உட்காரு. என்ன மச்சான், திடீர்னு ஃபோன் பண்ணி சினிமாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற? பிஸ்னஸ்லன்னா ப்ராஃபிட்டா? இங்கே பாரு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் பெற்றவங்களுக்கு கூட மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகம் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் கல்யாணம் ஆகிட்டா என்ன மேஜிக் நடக்குதுன்னே தெரிலடா. ஒவ்வொரு ஃப்ரெண்டாக நம்ம வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போயிட்டே இருக்காங்க. ஆமாம் மச்சி, ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரிலடா. சொல்கிறது வாஸ்தவம் தான், என்ன பண்ணுறது? ஆனால் நான் அப்படி இல்லைடா. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு இருக்கேன். வண்டி ஓட்டுறான் பாரு. என்னாச்சு மச்சான்? பாத்துடா. டேய் எதிரி அடியே பட்டிருக்கா? சொல்றா, ஒரு நிமிஷம். மச்சி, என்னடா ஆச்சு? அடி ஏதாவது பட்டிருக்கா? வலிக்குதுடா. சொல்றா. ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல அடிபட்டுச்சுடா. சரி மச்சி, இப்போ பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம் வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட போகலாம். பேக்கில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கும் பாரு. அந்த ரிப்போர்ட் எடுத்து பாரு. இது டாக்டர் தீனதயாளன் அதுவா? அவர் இல்லடா, அந்த பேப்பர் ஓரத்தில் எழுதிருக்கும் பாரு, அவர் ஃபோன் நம்பரும் பேரும் அதை படி. டாக்டர் ஸ்ரீனிவாசன். அவரே தாண்டா.
முடிச்சுட்டு நீங்கள் பக்கத்து ரைட் எடுத்து. சார் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகே சார். அடுத்து அடையார் போகும், இப்போ சீக்கிரம் வாங்களேன். வாங்க சார். சார் இன்டர்வியூ லேட் ஆயிடுச்சு, இப்போ சீக்கிரம் போங்களேன். சரி சார். போலாமா சார்? அடுத்து எங்கே போகணும் சார்? மவுண்ட் ரோடு போகணுங்க. சரிங்க. சார் இந்தாங்க குடிங்க. என்னது இது? ஏன்னா லஞ்ச் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வண்டி மவுண்ட் ரோட் போகிறதுக்குள்ள சாப்பிட்ருங்க சார். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுல்ல. இந்தாங்க சார். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டுங்க. வாங்க சார், குடிங்க குடிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார். உங்களுக்காக வாங்கி வச்சதை எனக்கு கொடுக்குறீங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஆட்டோக்காரர் நான் பார்த்ததே கிடையாது. சாப்பிடுங்க சார். அந்த ரைட் வருது பாருங்க, அது அப்படியே போய். சரி சார். இங்கேயே வெயிட் பண்ணுங்க. வாங்க. என்ன சார் காலையில் இருந்த உற்சாகத்தை காணும், என்னாச்சு சார்? வேலை கிடைக்கலங்க. என்ன சார் 4 இடத்துக்கு வேலைக்கு போனீங்க, ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்கல. அப்படி என்ன சார் வேலை தேடுறீங்க? இந்த பாருங்க சார், நான் ஒரு அக்கௌண்டன்ட்டு, ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, ட்ரையல் பேலன்ஸ் பார்க்குறது, ஒட்டுமொத்த கம்பெனியோட கணக்குகளும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்துலேயும் நான் எக்ஸ்பெக்ட்டுங்க. நேரம் சரியில்லை, அதான் வேலையும் கிடைக்கும். பேங்க் வேலை நல்ல வேலை தானே சார், ஏன் அதை விட்டீங்க? நானும் உங்களை மாதிரி தாங்க, எனக்கும் கொஞ்சம் இறக்க குணம் ஜாஸ்தி. பேங்க்கில் லோன் வாங்க வந்த கஸ்டமர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சேன், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். யாருக்கோ உதவி செய்ய போய் கடைசியில் என் வேலை போயிடுச்சுங்க. செய்யாத தப்புக்கு இப்போ நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. அப்போ நீங்களும் நம்ம ஜாதி தான்னு சொல்லுங்க. அப்படின்னா? நானும் அப்படிதான் சார், சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். யாருக்கோ உதவி செய்ய போய் இப்போ எனக்கும் அதனால ஏகப்பட்ட பிரச்சனை. சொந்த தொழில் போயிடுச்சு. இப்போ பாருங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா உங்க பேர் என்ன சார்? என் பேர் சூர்யாங்க. என் பேர் சுப்பிரமணி சார். வேலை கிடைக்கலன்ற ஏமாற்றம் கூட பெருசு இல்லைங்க. ஆனால் வீட்டில் என் ஒய்ஃபு கண்டிப்பாக நான் ஒரு வேலையோடு வருவேன்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்பான். அதை நினச்சாதான் சார் வீட்டுக்கு போக கூட மனசு இல்லை. சார் நீங்கள் ரொம்ப படித்தவங்க, நீங்களே இப்படி கவலைப்படலாமா? கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் வாக்கு பழிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார், பார்க்கலாம். சார் ஆ சொல்லுங்கள் சார். உங்கள் கார்டு இருந்தால் கொடுங்க சார். எதுக்கு? ஒன்றும் இல்லை சார், நான் ஆட்டோக்காரன், பல இடங்களை சுற்றிட்டு இருப்பேன். Okay. அதாவது வேகன்சி போர்டு இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல. என் லைஃப்லேயே உங்களை மாதிரி ஒரு ஆட்டோக்காரன் நான் சந்திச்சதே இல்லை. தோ உங்கள் ஆட்டோவில் எழுதியிருக்க வாசகம் மாதிரி, இவன் ஏன் இப்படி, இவன் எண்ணம் அப்படின்னு வாழ்றது நீங்கள் மட்டும்தான். நான் வேணா சொல்கிறேன் பாருங்க, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க. நீங்களும் எதுக்கு அப்செட் ஆகாதீங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். கார்டு கொடுங்க சார். தேங்க்ஸுங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க சார். வரேன் சார். சரி சரி, பார்க்கலாம் அப்புறம். வரேன். சார் இவர் உங்கள் ஃப்ரெண்டா? ஆமாம் சார். சார் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே டாக்டர். மச்சா டேக் கேர். வரேன் டாக்டர். ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொன்னீங்களே, அதுலேருந்து அடிக்கடி வலி வருதா? இல்லை சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, கை காலெலாம் மரத்து போகிற மாதிரி ஃபீல் இருக்கா? இருக்கு சார், சம்டைம்ஸ் அந்த ஃபீல் இருக்கு. ஓ, ராத்திரி நல்லா தூக்கம் வருதா? நோ சார்,
நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு சார். பைக்கை எப்போ நீங்கள் தான் ஓட்டுவீங்களா? இல்லை சார், நான் மேக்ஸிமம் கார் தான் ஓட்டுவேன். பைக் ரொம்ப ரேராக தான் ஓட்டுவேன். உங்கள் பார்வையில் ஏதாவது கோளாறு இருக்கா? இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை சார். ஓகே, ஏதாவது ஃபீல் இருக்கா பாருங்க. இருக்கு சார். இதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்க. நல்ல வாசனை வருது சார். ஓகே. டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட நான் செகண்ட் ஒப்பீனியனுக்காக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். வழக்கமாக ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு முதுகுத்தண்டு பாதிக்கப்படும். சில பேருக்கு மூளையில் அடிபட்டு ட்ரோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. நரம்புகள் பாதிக்கப்பட்டு கடைசியில் ரத்த ஓட்டம் நின்று போயிடும். பெரும்பாலும் ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு ஏற்படுற உடனடி பிரச்சனை கண் பார்வை போகிறதும் வாசனையை நுகர்ற சக்தியை இழந்துடுறதும் தான். எனக்கு அந்த பிரச்சனை இல்லையா டாக்டர்? உங்களுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. இடுப்புக்கு கீழே முக்கியமான நரம்புல ரத்தம் பாயல. அந்த நரம்பு கட்டா இருக்கு. இத ஹெர்னியேட்டட் டிஸ்க் இன்ஜூரின்னு சொல்லுவோம். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். குழந்தைங்க இருக்கா? இல்லை. ஐ எம் சாரி மிஸ்டர் செழியன். உங்களுக்கு சுமூகமான தாம்பத்திய உறவு வச்சுக்கிறதுக்கோ இனிமேல் குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்க தாம்பத்திய உறவை வச்சுக்க முயற்சி பண்ணா நரம்புகள் பாதிக்கப்பட்டு அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும். வாய்ப்பு மிக குறைவுன்னு இன்னைக்கு சொல்றேன். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஆண்டவன் கையில் இருக்கு. விஞ்ஞானத்துல இன்னைக்கு இல்லைங்கிறது நாளைக்கு இருக்குன்னு ஆயிருக்கு. மெடிக்கல் மிராக்கிள்ஸ் உலகம் பூரா நடந்துகிட்டே இருக்கு. அதனால மனசை தளர விடாதீங்க. உங்க ஆறுதல் வார்த்தைக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இப்போதைக்கு உங்க மனைவிக்கு நீங்க அனுசரணையாவும் உங்களுக்கு அவங்க அனுசரணையாவும் இருக்க பாருங்க. 2 பேருக்கும் சின்ன வயசு தானே. தாம்பத்தியத்தை தவிர வாழ்க்கையில எவ்வளவோ அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அது இல்லை டாக்டர், நான் பாதிக்கப்பட்டதை நினச்சி கூட எனக்கு வருத்தம் இல்லை. அவ வயசு சின்ன வயசு. அவ பாவம். அவ மனசுக்குள்ள எவ்வளோ ஆசைகள், கற்பனைகள். அவ ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். 1000 தான் பொண்ணோ பொருளை வாங்கி கொடுத்தாலும் புருஷன் சுகத்தை கொடுக்கலன்னா அது எல்லாமே பேசலாம் டாக்டர். அவங்ககிட்ட பேசி புரிய வைங்க. அதை தவிர வேற வழி இல்லை. ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்குங்க. சோசியல் சர்வீஸ் செஞ்ச மாதிரியும் இருக்கும். அவங்க வீட்டில் சந்தோஷமாவும் இருப்பாங்க. யோசிக்கிறேன் டாக்டர். ஆனா அவ இதுக்கு சம்மதிக்கணுமே. ஃபர்ஸ்ட் இதை சொல்ற தைரியம் எனக்கு வேணுமே டாக்டர். நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க டாக்டர். இது உங்க பர்சனல். இருந்தாலும் ஒரு பிரதரா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். இந்த பிரச்சனை ஒரு 50 வயசுலயோ இல்லை 60 வயசுலயோ வந்திருந்தா இது ஒரு பிரச்சனையே இல்லை, சமாளிச்சிடலாம். ஆனா இவ்வளவு சின்ன வயசுல இது ரொம்பவும் துரதிர்ஷ்டமான விஷயம். எவ்வளவு நாளைக்கு ஒருத்தரை பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க? பேசாம அந்த பொண்ணையாவது வாழ விடுங்க. சாரி, நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. ஆனா இதான் நிதர்சனமான உண்மை. ஆமா சார், நீங்க சொல்றதுதான் சரி. 100க்கு 100 உண்மை. இந்த நரகத்திலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அம்மலு, ராஜிக்குட்டி, இங்க பாரு பாரு பாரு, பொம்மை பாரு பொம்மை பாரு. அப்பா வந்துருவாங்க. புச்சுக்குட்டி, இங்க பாரு பொம்மை பாரு பொம்மை பாரு பொம்மை பாரு. அப்பா வந்தோடனே நம்மள எல்லாரும் ஆட்டோல வச்சு டாட்டா கூட்டிட்டு போக சொல்லலாம். என்ன இங்க பாரு இங்க பாரு. டி 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 டி. இதோ 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 இந்த 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 இது புடி புடி. வாங்கண்ணா. இதோ ராஜி செல்ல அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்துட்டேன்டா. இன்னைக்கு அலைச்சல்ல அப்பா உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலடா. கோச்சுக்காதே. என்ன குழந்தை உங்களை பார்க்காம எவ்வளவு ஏங்கி போயிட்டா தெரியுமா? சாப்பிட டானு மத்தியானம் வந்துடணும்னு சொல்லிருக்கேன்ல. என்னம்மா பண்றது?
பாவம் சூர்யான்னு ஒரு ஆளு வேலை கிடைக்காம கம்பெனியா இன்டர்வியூக்கு அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆட்டோ நாள் பூரா வெயிட்டிங். அதனாலதான்மா. ஏய், அடுத்தவங்களாவது இறக்கப்பட்டு வீணா போயிட்டு இருக்கேடா. அந்த சூர்யா கூட என்ன மாதிரி தான்டா, யாருக்கோ உதவி செய்ய போய் பிரச்சனை மாட்டிக்கிட்டாரா. அது போட்டுண்ணே, இன்னொரு தடவை அப்படி செய்யாதீங்க. குழந்தை ரொம்ப ஏங்கி போயிடுறானே. அவளுக்கு உங்க முகம் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. உங்க பேரை சொன்னா போதும், உடனே உங்களை தேடுறா. தேடிட்டே இருந்தியா? இனி எந்த வேலையா இருந்தாலும் குழந்தைய பார்க்க டான்னு மத்தியானம் வந்துடணும், சரியா? சரிம்மா, நீ சொன்னா சரிதான். ஆமா, குழந்தை சாப்பிட்டானா? அவ சாப்பிட்டானே, நீங்க சாப்பிட்டீங்களா? ஐயோ, நீ கேட்டதுதான் பசிக்குது, போய் எடுத்து வைப்போ. சரி, நான் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு வந்துட்டா? நீ ஏன்டா உம்முன்னு இருக்க? டேய் சுப்பிரமணி, அந்த ஆட்டோவில் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரா, உன்னை நாளைக்கு அங்கே வர சொன்னாரா. ஏன்டா, வாடகைலாம் நான் சரியா தானே கொடுத்துட்டு இருக்கேன். வேற ஏதோ பிரச்சனைன்னு தோணுதுடா. என்னவா இருக்கும்? அவர் என்னன்னு சொல்லலை, ஆனால் நாளைக்கு உன்னை கட்டாயம் அங்கே வர சொன்னாரா. சரி, என்னவா இருக்கும்டா? என்ன வாடகை தர சொல்லுவார், அதை பார்த்துக்கலாம்டா. காலைல நானும் உன் கூட வரேன். சரிடா, பசிக்குதுடா, போய் சாப்பிடலாமா? சரி, போலாம் வாடா. வரேன் சார். கணேஷ் சார். ஐயோ வேணாம் சார். அட வெச்சு இல்லை வேணாம் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு சுமூகமான தாம்பத்திய உறவு வச்சுக்கிறதுக்கோ இனிமேல் குழந்தைகள் பெற்றுக்கிறதுக்கோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது ரொம்பவும் துரதிருஷ்டமான விஷயம். எவ்வளவு நாளைக்கு ஒருத்தரை பார்த்துக்கிட்டு வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க? பேசாம அந்த பொண்ணையாவது வாழணுங்க. கடவுளே, இது வரைக்கும் நான் ஃபிலோவுக்கு எந்த கெட்டதும் பண்ணல. ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் அவளுக்கு எந்த சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஃபிலோ என்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரி நடந்துக்க போகிறேன். இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல. என்னை மன்னிச்சு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.